எனக்கு பர்சனலா திடீர்னு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வர்றப்ப தான் எமர்ஜென்சி ஃபண்டோட அருமையே புரிஞ்சுச்சு. அத தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணது எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 3 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட ரெடி பண்ணேன். சரி இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் பட்டுச்சு. ஸோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிடலாம்னு நெனச்சா ஆல்மோஸ்ட் 2.7% இன்ட்ரெஸ்ட் தான் தர்றாங்க. இன்ஃப்ளேஷனே என்னோட அமௌண்ட்ட ஆல்மோஸ்ட் சாப்ட்டுரும். ஸோ பீரோல வைக்கிறத விட அது பெட்டர் தான். ஆனா இருந்தாலுமே அது ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. சரி கோல்டு பீஸா மாத்தி வச்சுக்கலாம். இல்லன்னா பிசிக்கல் கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, பிசிக்கல் கோல்டு வாங்குனோம்னா அவசரத்துக்கு டக்குன்னு போய்லாம் அடகு வைக்க முடியாது. ஒருவேளை மிட் நைட்ல ஒரு 2 மணிக்கு ஒரு பிரச்சனை வருது. உடனே அமௌண்ட் தேவைப்படுதுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இங்க போய் அடகு வச்சுட்டு இருக்க முடியுமா? கோல்டு பீஸா மாத்தலாம்னு நெனச்சா, மார்க்கெட் லீவ் டேஸ்ல வந்துட்டு நம்மளால டக்குன்னு அத லிக்விடேட் பண்ண முடியாது. ஸோ என்னதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என் கண்ல பட்டது தான் இந்த மாட் அக்கவுண்ட். பேசிக்கா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சேவிங்ஸ் அக்கவுண்ட்டும், பிக்ஸட் டெபாசிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இது. அதாவது ஒரு பேஸ் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் அக்கவுண்டோட இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. அந்த பேஸ் அமௌண்ட்டுக்கு மேல எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ, அதுக்கு எல்லாத்துக்குமே எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டே குடுத்துருவாங்க. இதுக்கு நான் ஸ்ட்ரெய்ட்டா எஃப்டிலே போட்டுருவேனே, அப்புறம் எதுக்கு இந்த மாட் அக்கவுண்ட்லாம்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாட் அக்கவுண்ட்ல இருக்க இன்னொரு பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் குடுத்துருவாங்க. இல்லன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்கவுண்டோட தான் இத லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளா வந்துட்டு நீங்க பணத்த உடனே லிக்விடேட் பண்ணிக்க முடியும். இதனால தான் மாட் அக்கவுண்ட் எஃப்டிய விட பெட்டர் அப்படின்னு சொல்றோம். எமர்ஜென்சி ஃபண்ட் சிச்சுவேஷனுக்கு. இத எப்படி ஓப்பன் பண்ணணும்? இதுல இருக்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன? இது எக்ஸாக்ட்டா எப்படி ஒர்க் ஆகும்? இது உங்களுக்கு சூட் ஆகுமா? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட மெயின்டெயின் பண்றீங்க? எது பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகும்.